உன்னை பத்தி தான் தெரியுமே. அப்படியா? வீட்டுல சம்மதம் சொன்ன உடனே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன விசாரிச்சு? இதோ ரம்யா வந்துட்டு இருக்காங்க. டேய் வா வா. அம்மாடி ரம்யா, பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அம்மா ரம்யா உட்காருமா. தம்பி, பொண்ணை இப்பவே நல்லா பாத்துக்க. அப்புறம் சரியா பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. மாப்பிள்ள தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? கடவுளே, என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. ரம்யா, நீ சொல்லுமா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? உங்க விருப்பம் என்னவோ அதான் மாமா என்னோட விருப்பமோ. பாத்திய தனிகாச்சலம், என் மருமக ஏன் இஷ்டம் தான் சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பொண்ணு பாக்குற சடங்கா பண்ணாம நிச்சயதார்த்தமே பண்ணிரலான்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னம்மா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தனிகாச்சலம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இப்பவே நிச்சயம் பண்ணிடலாம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் என்ன மாப்பிள்ள, அதான் நிச்சயம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சரி மாமா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சந்தோஷம் ராசு. ஜனனி, என்னம்மா நீ இன்னும் புடவை மாத்தாம இருக்க? சரி பரவாயில்ல, விடு. இந்த புடவையே நல்லாதான் இருக்கு, வா போலாம். அம்மா வேண்டாம்மா, ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுமா, நான் வரல, நீங்க போங்க. உங்களை எல்லாரும் தேடுவாங்கல்ல, நீங்க போங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல நீ என் கூட வா, நான் உன்னை விட்டுட்டு போறதா இல்ல. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. வாமா, சொல்றேன்ல. அம்மா வா. அம்மாடி ரம்யா, உனக்கு மாப்பிள்ளை தம்பிட்டு ஏதாவது தனியா பேசணுமா? இல்ல மாமா, நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் மாமா. என்ன ராசு, பையன் கல்யாணத்தை எங்க யாருக்கும் சொல்லாமலே முடிச்சிட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருட்டு கல்யாணம். ஆளுக்கு ஆளு ஒவ்வொன்னு பேசாதீங்க. அம்மா, எங்க பசங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் அப்படி வளர்க்கல. மாமா பையன் அத்தை பொண்ணுங்கிற உறவை தவிர அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கல. அண்ணி, அவங்க ஊர் முன்னாடி என் பொண்ணை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? என் அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நானும் என் பொண்ணும் இங்க நிக்கிறோம். ஆனா இவ்வளவு அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பேசாம இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. பத்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அதான் உங்க அண்ணன் இருக்கான்ல. ராசு, ஆளுக்கு ஆளு பேசிட்டு இருக்காங்க. இங்க பார், நான் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கு பொண்ணு எடுக்க வந்திருக்கேன். ஆனா உன் வீட்டு ஆளுங்க எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறாங்க. உங்களுக்கு கொடுத்த மரியாதையில என்ன சார் குறை கண்டீங்க? வாய் கூசாம எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? எங்க இப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. மாப்பிள்ள, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருக்க எல்லாரும். ராசு, நல்லா இருக்கு ராசு, நல்லா இருக்கு. எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல. அம்மா ஏதோ வயசானவங்க, அவங்களுக்குள்ள இருக்க சந்தேகத்தை கேட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு ஆள் ஆளுக்கு ஏத்து நின்று இருந்தா என்ன அர்த்தம்? இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. நாங்களும் அதே தான் சொல்றோம். வீடேறி வந்து பொண்ணு கேட்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டதுக்காக இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு நிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. தம்பி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷன் மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? தப்பா பேசுற உங்க அம்மாவை அமைதியா இருக்க சொல்ல வக்கல்ல, என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, தனியா சொல்ல, ஆளுக்கு இப்படி பேசி நடக்கிற நல்ல காரியத்தை தடுத்துறது. இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு ராசு? போதும்பா, எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி. இல்லன்னு இப்ப உனக்கு சந்தோஷமா? மாமா, இவங்க கிட்ட என்னமாமா பேச்சு?
இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. தனியாச்சலம் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி மரியாதை தெரிஞ்ச குடும்பமான்னு பார்த்து வரணும். ஆமாமா, உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை தான் நாங்க பார்த்தோமே. நாக்குல நரம்பு இல்லனா என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. ராசு, உன்னை நம்பி வந்ததுக்கு எல்லார் முன்னாடியே வச்சு பெருசா அவமானப்படுத்திட்டேன். இத வாழ்க்கை பூரா நான் மறக்கவே மாட்டேன். இனி ஜென்மத்துக்கும் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. போங்க எல்லாரும். ஐயோ வாங்க, அண்ணா, கேச்சுடுங்க. அண்ணா, நில்லுங்க போங்க அண்ணா. எல்லாரும். சொன்னா கேளுங்க அம்மா. போங்க போங்க. தகுதி தராதரம் தெரியாம உங்களை எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண கூப்பிட்டது எங்க மாமா தப்பு. போங்க. ரம்யா, ரம்யா, கதவு தர ரம்யா. கதவு தர. கதவு தரமா. ரம்யா, கோவத்துல ஏதோ முடிவு எடுத்துறாத. ரம்யா, கதவு தர ரம்யா. சொன்னா கேளு ரம்யா. ரம்யா. ரம்யா, ரம்யா. ரம்யா, என்னாச்சு? ரம்யா, கதவு தர ரம்யா. ரம்யா, ரம்யா. ரம்யா, கதவு தர ரம்யா. சொன்னா கேளு ரம்யா. பாருங்க. ரம்யா, கதவு தர. ஐயா, சொல்றத கேளுமா, கதவு தரமா. கேளுமா. ரம்யா, இப்படி பண்ணாத ரம்யா. கதவை தர. கதவு தர. சொன்னா கேளு ரம்யா. ஆமா சொல்றேன்ல. ஏன் மாமா? ரம்யா, கதவை தர ரம்யா. ரம்யா, ஐயா, அம்மா இருக்கே ரம்யா. கதவை தர ரம்யா. ரம்யா, சொல்றத கேளுமா. ரம்யா, கதவு தரமா. பேசிக்கலாம். சொன்னா கேளு ரம்யா. கதவை தர ரம்யா. ஏம்மா அப்படி கோவப்படுற? அம்மா, ரம்யா, கதவை தர ரம்யா. சொல்றேன். பண்ணாத ரம்யா. கதவை தர. கேளு ரம்யா. பாருங்க. முடிக்கலாம்.